அரசு முறை பயணமாக நாளை புருனோ செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வரும் 4ஆம் தேதியன்று பிரதமர் சிங்கப்பூர் செல்ல உள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தகவல். ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடா, அமராவதி, குண்டூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளப்பெருக்கு. 294 கிராமங்களில் இருந்து 13,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. ஆந்திராவின் விஜயவாடாவில் வெள்ள பாதிப்பை படகில் பயணித்தபடி ஆய்வு செய்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் குறித்தும் வெள்ள நீரை வெளியேற்றும் பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தெலங்கானாவின் மெஹபூபாபாத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். பல இடங்களில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை மாலைக்குள் பணிகள் நிறைவடையும் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். கனமழையால் ஆந்திரா, தெலங்கானாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்வு. 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை கொட்டி தீர்த்ததாகவும் அதிகாரிகள் தகவல். ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் கனமழை வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியிடமும் பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பிலிருந்து மீள மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என உறுதி. ஆந்திர மாநிலம் விஜயவாடா, காசிபேட் இடையே ராயனபாடு ரயில் நிலையம் மற்றும் தண்டவாளத்தை வெள்ளம் சூழ்ந்திருப்பதன் எதிரொலி. சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து ஆந்திர மற்றும் அதன் வழியாக வடமாநிலங்களுக்கு செல்லும் 18 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து. ஹைதராபாத்தில் சைபராபாத் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெள்ளம் எதிரொலி. ஐடி ஊழியர்களை செப்டம்பர் 9ஆம் தேதி வரையில் வீட்டிலிருந்தே பணியாற்ற மென்பொருள் நிறுவனங்கள் உத்தரவு. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருந்து சிகாகோ நகருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பயணம். பெருநிறுவன அதிபர்களை சந்தித்து தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் வெளிநாடு வாழ் தமிழர்களை சந்தித்து பேசுகிறார். அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லா காரில் பயணித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தானியங்கி முறையில் இயங்கும் ஜாக்வார் நிறுவனத்தின் காரில் சென்றார். மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் வெளிநாட்டு போட்டோ ஷூட்டிலும் ஆடம்பர கார் ரேஸிலும் மட்டுமே கவனம் செலுத்துவதாக தமிழக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் போதைப்பொருள் புழக்கமுமே திமுக அரசின் உண்மை அடையாளங்களாக இருப்பதாகவும் விமர்சனம். சேலம் மேட்டூரில் 5,947 கோடி ரூபாயில் நீரேற்று புனல் மின் நிலையத்தை அமைக்கிறது கிரீன்கோ எனர்ஜிஸ் என்ற தனியார் நிறுவனம். கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் விண்ணப்பம். மழைக்காலம் தொடங்க உள்ளதால் அடுத்த 3 மாதங்கள் டெங்கு பரவல் அதிகரிக்கக்கூடும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எச்சரிக்கை. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என 848 பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் 21% குறைந்துவிட்டதாக அன்புமணி குற்றச்சாட்டு. 1 குவிண்டால் நெல்லுக்கு 3,000 ரூபாய் கிடைக்கும் வகையில் ஊக்கத்தொகையை உயர்த்த தமிழக அரசுக்கு வேண்டுகோள். விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த அனுமதி கோரிய விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நோட்டீஸ். மாநாட்டில் பங்கேற்போரின் எண்ணிக்கை, மேற்கொள்ளப்படும் ஏற்பாடுகள் உள்ளிட்ட விவரங்கள் கோரப்பட்டுள்ளதாக தகவல். வால்பாறை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு என்ற புகாரில் 4 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம். பாலியல் சார்ந்த புகார்களை நெகட்டிவாக பார்க்கக்கூடாது என கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி பேட்டி. உழைக்கும் மக்களின் வாழ்வியலையும் அவர்களது வலியையும் வாழை திரைப்படம் பேசியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. பசி கொடுமையை எந்த சிவனைந்தனும் எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டம் உருவாக்கியதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் வலைப்பதிவு. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியினர் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி.
கைது செய்ய முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. கேரளாவில் நடிகைகளின் கேரவன்களில் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாக நடிகை ராதிகா குற்றம் சாட்டிய விவகாரம். ராதிகாவிடம் கேரளாவின் சிறப்பு விசாரணை குழுவினர் தொலைபேசி மூலம் விசாரணை நடத்தியதாக தகவல். சென்னையில் இருந்து இலங்கையின் யாழ்ப்பாணத்திற்கு நேரடி விமான சேவை. இண்டிகோ நிறுவனத்தின் தினசரி விமான சேவை நேற்று முதல் தொடங்கியது. தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 7 இடங்களில் 10 நாட்கள் நடைபெற்ற காவலர் உடற்தகுதி தேர்வில் 10 கிலோமீட்டர் தூரம் ஓட வைக்கப்பட்ட தேர்வர்களில் 11 பேர் பலி. துயர சம்பவத்திற்கு விசாரணை நடத்த வலியுறுத்தி பாஜகவினர் போராட்டம். பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம். ஆடவர் T47 பிரிவு உயரம் தாண்டுதலில் இந்திய வீரர் நிஷாந்த் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாராலிம்பிக்கில் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை பிரீத்தி பால். ஏற்கனவே 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலம் வென்ற நிலையில் 200 மீட்டரிலும் வெண்கலம் வென்று அசத்தல். பாரா ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற 7 மாத கர்ப்பிணி. பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் கர்ப்பிணி என பிரிட்டனின் கிரின் ஹாம் சாதனை. தனது மகனின் கிரிக்கெட் வாழ்க்கையை அழித்த தோனியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என யுவராஜ் சிங்கின் தந்தை காட்டம். தோனி தடுத்திருக்காவிட்டால் யுவராஜ் சிங் மேலும் 4 ஆண்டுகள் இந்திய அணிக்காக விளையாடியிருப்பார் எனவும் பேச்சு.